ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஃபார் யூ எபிசோட் 7. எபிசோட் 7ஓட ஸ்டார்டிங்கில் நார்த் அந்த பில்லை பார்த்து ஷாக்காக முறைச்சிக்கிட்டு இருக்க, இந்த ஃபீஸ் எல்லாம் கொடுத்துரு அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த பேப்பரை கொடுத்துட்டு ஜோஹன் பக்கத்தில் வந்து நிற்கிறான். அவன் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்க, அவன் கிட்ட க்ளோஸாக போய் நீ பே பண்ணி தான் ஆகணுங்கிற மாதிரி ஜோஹன் பார்க்க, அது அப்படிங்கிற மாதிரி நார்த் அவனை பார்த்து முறைச்சிட்டே இருக்கான். பில்லை வேற பார்த்துட்டே இருக்க, ஆமாம் இதுக்கு எதுக்கு இவ்வளோ ஆச்சு, இவ்வளோலாம் ஆகாதே, ஜஸ்ட் சண்டை தானே போட்டேன், நான் ஒயின் குடிக்கவே இல்லை, ஒயினுக்கெல்லாம் பில்லு போட்டிருக்கீங்க, நீ ஒயின் குடிக்கல ஆனால் ஒயினை உடச்ச அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஐயோ இது வேற பண்ணியிருக்கேனா, அது எப்படி, இல்லையே எனக்கு தெரியாது, நான் இதெல்லாம் பண்ணவே இல்லை, அப்புறம் இது என்னது மெடிக்கல் ஃபீஸு, எனக்கு என்ன மெடிக்கல் ஃபீஸ், உனக்கு மெடிக்கல் ஃபீஸ் இல்லை, நீ அடிச்சு போட்டில அவங்களுக்கெல்லாம் மெடிக்கல் ஃபீஸு, அப்புறம் ட்ரெஸ்ஸு என் மேலே வாமிட் பண்ணல, ஆல்மோஸ்ட் 100K வருது, இவ்வளோ நான் எங்கே போவேன், ப்ளீஸ் என்னால் இதெல்லாம் தனியாக கொடுக்க முடியாது, எல்லோரும் தானே டேமேஜ் பண்ணோம், ஸோ எல்லோரும் ஷேர் பண்ணி தானே கொடுக்கணும்னு சொல்ல, இது நீ பாரை டேமேஜ் பண்ணது கிடையாது, இது என்னோட வீட்டை நீ டேமேஜ் பண்ணதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் ஜோகன். அதை கேட்டுட்டு நானா பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி நார்த்து கேட்க, ஆமாம் நீ தான் பண்ணேன்னு சொல்ல, இங்கே பாருங்கள் என் ஃபோன் எப்படி நான் தொடக்கூட இல்லை, எப்படி என் ஃபோன் உடஞ்சி போச்சு, நீங்கள் தான் இதுக்கு ரெஸ்பான்சிபிள், பாருங்கள் என்னால் முடியாது அப்படிங்கிற மாதிரி ஃபோனை தூக்கி போட்டு அப்படியே உட்காந்துக்கிறான். அப்படிங்கிற மாதிரி ஒரு கவரை தூக்கி அப்படியே நார்த்து மேலே போட, அதில் எடுத்து பார்த்தா புதுசாக ஒரு ஃபோன் வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பான் போல். சரி ஓகே, அதுக்காக இந்த மாதிரி பண்ணக்கூடாது, கொஞ்சம் பணம் வேணால் கொடுக்குறேன், ஆனால் இவ்வளோ பணம்லாம் என்கிட்ட கொடுக்க முடியாதுன்னு சொல்ல, நான் என்ன பண்ணுவேன், இந்த டேமேஜ் ஃபீஸ்லாம் கொடுக்க என்கிட்ட சுத்தமாக பணம் இல்லை, இன்ஸ்டால்மெண்ட்டில் வேணால் பே பண்ணிக்குவா ப்ளீஸ் அப்படின்னு நார்த்து கேட்குறான். சரி ஓகே, ஆனால் நான் இன்ட்ரெஸ்ட் போடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஜோஹன் சொல்கிறான். இன்ட்ரெஸ்ட்டா எவ்வளோ, 20%. என்னது 20%? ப்ளீஸ் என்னால் அவ்வளோலாம் கொடுக்க முடியாது, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, என்னால் அவ்வளோ பணம் இல்லையே, நான் எங்கே போவேன்னு அவன் பாட்டுக்கு அழுதுகிட்டே இருக்கான். டேர் நான் என்னடா பண்ணுவேன் சொல்கிறான்னு சொல்ல, ஆமாடா எனக்கும் தெரியுமே உன்னை பற்றி, நானும் என்ன பண்ணுறதுன்னு டேர் ஒரு பக்கம் அழுதுட்ருக்கான். ரெண்டு பேர் இப்படியே பேசிகிட்டு இருக்க, இதை பற்றி வேணால் அப்புறம் ஏதாவது திங்க் பண்ணி சொல்லலான்னு சொல்லி நார்த் அப்படியே பேச வர, அதுக்குள்ளே ஒரு கால் வருது, கஸ்டமர் கால் பண்ணுறாங்க, நான் கிளம்பணும்னு சொல்ல, மறுபடியுமா, சரி ஓகே இதெல்லாம் நீ பார்த்துக்கோ நான் வரேன் அப்படின்னு சொல்லி ஹில்கிட்ட சொல்லிவிட்டு அப்படியே ஜோஹன் அந்த பக்கம் போயிட்டான். நம்ம போகலாமா அப்படிங்கிற மாதிரி நார்த்தை பார்த்து கேட்க, போகலாம், ஏன்டா இவ்வளோ வேகமாக போகிற, ஏன்டா நீ இடத்துல இருந்தால் தெரியும், என்னை பார்த்தா நினச்சி பாரு எவ்வளோ பணம், காலையில் எந்திரிச்சோன்னே இவ்வளோ பணம் கொடுக்கணும்னு சொன்னால் நான் எங்கடா போவேன் அப்படின்னு சொல்லி அவன் பாட்டுக்கு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறான். முதல்ல வீட்டுக்கு போகலாம் வாங்கடா அப்படிங்கிற மாதிரி நார்த்து ஃபீல் பண்ணிட்டு போக, மூஞ்சில் என்னமோ இருக்குடான்னு சொல்லி வேணுனே அவன் முகத்தில் ஒரு அடியை போட்டுட்டு அப்படியே போக, எருமை மாடி என்னை பார்த்தா உனக்கு காமெடியாக இருக்கா, இருடா வரேன் அப்படின்னு சொல்லி அவனை ஃபாலோ பண்ணிவிட்டு அப்படின்னு நார்த்து போகிறான். ஒரு விளையாடு 3 பேர் அப்படியே கீழே வராங்க. ஆன்ட்டிடா கிளம்புறோம் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹில்லு போக, ஐம் சாரி ரொம்ப தேங்க்ஸுங்க நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி நார்த் அந்த ஆன்ட்டியை பார்த்துட்டு ஒரு மாதிரி இருக்க, ஆன்ட்டி அவனை பார்த்து சிரிக்கிறாங்க. அப்புறம் ஒரு வழியாக இவங்களோட டோமுக்கு கூட்டிகிட்டு வந்து ட்ரா பண்ணியாச்சு, இந்தாடா உன் திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டியான்னு சொல்லி கேட்க, எல்லாம் எடுத்தாச்சு வா அப்படிங்கிற மாதிரி டெர்ரும் நார்த்தும் அப்படியே வர, சரி ஓகே ரொம்ப தேங்க்ஸ் ஹில், நீங்கள் தான் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, சாரி உங்களை பிரச்சனையில் மாட்டி விட்டதுக்குன்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நீ பார்த்துப்போ அப்படின்னு சொல்ல, சரி ஓகே நாங்கள் போயிட்டு வரோன்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே வராங்க. ஹில் அப்படியே நின்று 2 பேரையும் பார்த்து சிரிச்சிட்டு இருக்க, 2 பேரும் பேசிக்கிட்டே வராங்க. கவலைப்படாதா ஜாலியாக இருடான்னு சொல்ல, உன்னால் பணம் ஏன் பண்ண முடியும்னு சொல்லி டெர்ரை அப்படியே கன்வின்ஸ் பண்ணிட்டு நார்த்து கூட பேசிகிட்டே வரான். போடா நீ ஏன்டா சும்மா இப்படி பேசிகிட்டு இருக்க, எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, ஆமாம் ஜோவனை பற்றி என்னடா நினைக்கிற அப்படிங்கிற மாதிரி டெர்ரு கேட்குறான். என்ன நினைக்கிறேன்னா ஏன்டா கேட்குற, உனக்கு அவர் மேலே இது இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, இன்ட்ரெஸ்ட்டா ஒன்றும் இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் அவருக்கு பணம் கொடுக்கணும், என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருக்கேன், மற்றபடி வேறு எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிகிட்டே இருக்கான். டெர்ரு சொல்கிறான், எனக்கு என்னமோ இதை பார்த்தா அவர் ரொம்ப நல்லவர் மாதிரி தான் தெரியுது, அதிகமாக யார்கிட்டையும் பேச மாட்டார், ஆனால் ஏன் இப்படி இருக்காருன்னு ஒன்றுமே புரியல, ஒரு மாதிரி இருக்குது. பீஹில் என்கிட்ட சொன்னதை படி பார்த்தா அவருக்கு சீக்கிரம் கோவம் வேற வந்துருமாமாடா, ஆனால் பார்த்து நடந்துக்கான்னு சொல்ல, என்னது சீக்கிரம் கோவம் வந்துருமா, நான் என்னடா பண்ணுறது ஒன்றும் புரியலையேன்னு சொல்ல, எனக்கு மட்டும் என்ன தெரியும், எனக்கும் ஒன்றும் தெரியாது, சரி விடு பார்த்துக்கலாம், ஒன்லி எனக்கு தெரிஞ்சதெல்லாம் பீஹில் அப்புறம் ஆர்த்திட் அப்புறம் அவங்கள மட்டும்தான் தெரியும், மற்றபடி வேறு எதுவும் தெரியாது, அவரோட கேரக்டர் வேறு தெரியாது, பார்த்து நடந்துக்கடா அப்படிங்கிற மாதிரி டெர்ரி இவனை பயப்படுற மாதிரி பேசுகிறான். சரி வா லிஃப்ட் வந்துடுச்சு கிளம்பல அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஒரு வழியாக ரூமுக்கு வந்துட்டாங்க. ரூமுக்கு வந்தோடனே ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்கு நார்த்துக்கு, இதுக்கப்புறம் என்னடா பண்ண போகிற, இவ்வளோ பணம் கொடுக்கணுமேனு மறுபடியும் ஆரம்பிக்கிறான். அதான் நான் சொல்கிறேன்ல இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுக்குறேன்னு, வாரத்துக்கு 1000க்கு மேலே கொடுக்கணும், நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்ல, ஏண்டா ஒரு வாரத்துக்கு அவ்வளோ பணம் உன்னால் கொடுக்க முடியுமா, இன்னும் கிராஜுவேட் கூட ஆகலை, அதாண்டா எனக்கு ஒரு மாதிரி இருக்குது,
என்ன பண்ணுறதுன்னு புரியல. இந்த டேமேஜ் ஆன ஃபீஸை நானாக கொடுக்கணும். என்ன பண்ணுறது, என்கிட்ட பணமும் இல்லை. பேசாமல் இந்த மொபைலை வித்துறவா அப்படின்னு சொல்லி அவன் வாங்கி கொடுத்த மொபைல் எடுத்து காட்டுறான். அட எருமை மாடுன்னு பார்க்க வேணா ஒன்று பண்ணலாம், இந்த டிஷர்ட்டு இதையும் வித்துருட்டா நிறைய பணம் வரும்டா, அதை வச்சு எப்படியாவது கடனை திரும்ப கொடுத்துடலான்னு சொல்ல, லூசாடா நீ, ஏன்டா லூசு மாதிரி பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி டெரு சொல்கிறான். என்னடா பண்ணுறது, சும்மா தான்டா சொன்னேன், ஆனால் கடனை திரும்ப கொடுக்கணுமே, என்ன பண்ணுறதுன்னு புரியல, ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குன்னு சொல்ல. எனக்கு ஒன்று புரியல, என்ன பார்க்கறக்கு காப்பாற்ற எதுக்குடா ஜோகன் அங்கே வரணும், அதான்டா கன்ஃபியூஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்ல, அது எனக்கும் தெரியலடா, நான் ஹில் கிட்டே கேட்டேன், ஹில்ல தான் சொன்னாங்க சரி ஜோகன் வந்து உன்னை போய் கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னு, அவ்வளோதான், மற்றபடி வேறு எதுவும் தெரியலடா. சரி விடு, உன்னோட மெடிக்கல் பில் எல்லாமே அவர் தான் பே பண்ணிக்கிட்டாங்களாம். ஹில்லு கூட சொன்னாங்க ஜோகன் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவார் நல்லவர்னு. நீ வேணா ஒன்று பண்ணு, உன்னோட லைன் ஐடி, ஜோகனோட லைன் ஐடி வாங்கி நீ ஷேர் பண்ணிடு தேங்க்யூன்னு, சரியா அப்படின்னு சொல்ல, எதுக்கு நான் சொல்லணும், டே அவருக்கு கடன் கொடுக்கணும், பேசாமல் பண்ணு சரியா, ஆட் பண்ணிவிட்டு சீக்கிரம் தேங்க்ஸ் சொல்லு, அதான் நல்ல பழக்கம் அப்படின்னு சொல்லி ஃபோன் எடுத்து கொடுக்க, இதோ ஆட் பண்ணிவிட்டு சீக்கிரம் மெசேஜ் அனுப்புன்னு சொல்ல, மெசேஜ் அனுப்பணுமா, ஆமாடா அனுப்புடா அப்படின்னு சொல்ல, இப்போவே அனுப்பணுமாங்கிற மாதிரி பார்க்குறான். சரி ஓகேன்னு ஆட் பண்ணிவிட்டு இந்த ஆட் பண்ணிவிட்டேன், நல்லவன் சீக்கிரம் என்ன ரிப்ளை வந்துச்சு, கண்டிப்பாக உனக்கு ரிப்ளை பண்ணுவாங்களான்னு தெரில, ஏன்னா உன்னோட எல்லோ டக்கி ரொம்ப சூப்பராக இருக்குல்ல அப்படின்னு டெரு காமெடி பண்ணுறா. ஏன்டா என் டக்குக்கு என்னடா எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா, என்னை டக்கை பார்த்து எப்பயுமே புள்ளி பண்ணிகிட்டே இருக்க படா அப்படிங்கிற மாதிரி, நீ ரொம்ப க்யூட்டாக இருக்கான்னு அந்த டக்கு பொம்மை வச்சு கொஞ்சிட்டு இருக்கான். அப்புறம் அவனுக்கு ரிப்ளை வருது ஜோஹன் கிட்டேருந்து, யார் இது, என்ன இப்படி ஒரு ப்ரொஃபைல் பிக்சர்னு சொல்லி அசிங்கப்படுத்திட்டான். அதை பார்த்துட்டு நான் தான் நார்த்து, தேங்க்ஸ் சொல்லலாம் தான் வந்தேன், தேங்க்யூன்னு சொல்ல, அப்படியா சரி ஓகே சீக்கிரமாக 100K பே பண்ணிடுன்னு சொல்ல, நான் கொஞ்சம் கொஞ்சமாக பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல, சரி ஓகே உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி அவன் மெசேஜ் பண்ணுறான். பட் அதுக்கு எந்த ஒரு ரிப்ளே வரல. ப்ளீஸ் ஒரு 2% குறைச்சிக்கிறீங்களான்னு சொல்லி கேட்க ஒரு கொஸ்டின் மார்க் மட்டும் வருது. இல்லைனா ஒரு 3% ப்ளீஸ், ஏற்கனவே நிறைய பணம் கொடுக்கணும், அவ்வளோ கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அவன் பாட்டுக்கு பேசிட்டு அப்படியே குனிஞ்சிட்டு இருக்கான். என்னடா ஆச்சு, பேசுனியா இல்லையா, பேசினண்டா, நான் என்னதான் பேசினாலும் அவன் குறைக்கிற மாதிரி தெரியல, ரிப்ளேவே பண்ண மாட்டேங்கிறான், எனக்கு கஷ்டமாக இருக்குது, ஏன்டா ஓவர் சார்ஜ் பண்ணுறான், நான் எப்படிடா இந்த பணத்தை திரும்ப கொடுப்பேன்னு மறுபடியும் ஆரம்பிக்கிறான். விடு நீ ரொம்ப பண்ணாத, கொஞ்சம் கொஞ்சமாக மாதமாக இன்ஸ்டால்மெண்ட்டில் சீக்கிரம் திரும்ப கொடுத்துடலான்னு சொல்ல, எப்படிடா முடியும், அவ்வளோ காஸ்ட்டு, அது மட்டும் இல்லாமல் இன்ட்ரெஸ்ட்டே எவ்வளோ இருக்குது, ஃபுட்டு ரெண்ட்டு அப்புறம் எனக்கு தேவையான திங்ஸ்னு நிறைய இருக்குடா பே பண்ணுறக்கு, நான் செத்து போயிடுவேன்னு நினைக்கிறேன் டேருன்னு சொல்லி அப்படியே அவன் படுத்துட்டான். டே நீ கவலைப்படாதடா, நீ இல்லாமல் நான் எப்படி இருப்பேன், அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நம்ம மறுபடியும் அவங்கக்கிட்ட பேசலாம் சரியா அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் டேரு சொல்கிறான். ஆல்ரெடி நான் கேட்டுட்டேன்டா, ஒருவேளை நான் கெஞ்சி கேட்டால் தான் அவன் இன்ட்ரெஸ்ட்டை ரெடியூஸ் பண்ணுவானா அதுவும் தெரியலையே அப்படிங்கிற மாதிரி நார்த் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறான். டேர் வேணா ஒன்று பண்ணலாமா, எனக்கு சாப்பாடு மற்றதெல்லாம் நீ பார்த்துக்கோ, நான் கடனை மட்டும் கொடுத்துறேன், டே எருமை மாடு நீ உண்மையாக சொல்கிற அப்படின்னு சொல்ல, சரி வாடா ஒர்க் பண்ண போகலாம், சாப்பாடு வாங்கிட்டு வான்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீ ரெஸ்ட் எடு, என்னால் முடியாது, வேற திட்டுவாங்க, அது மட்டும் இல்லாமல் நான் இங்கே இப்போ கடனை வேற அடைக்க வேண்டியது இருக்குது, கண்டிப்பாக நான் போய் தான் ஆகணும்னு சொல்ல, பேசாமல் ரெஸ்ட் எடுறா, இல்லைடா நான் முதல்ல போய் கெட்டுக்கிட்ட பார்த்து என்ன நேற்று நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிட்டு வரேன், அதுக்கப்புறம் தான் எனக்கு எல்லாம் புரியும், நீ யார்கிட்ட சொல்லு, நான் இன்றைக்கி வந்துடுவேன் சரியான்னு சொல்ல, உண்மையாகவே வரையா, ஆமாம் சரி நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு நான் கிளம்புறேன், நீ வெயிட் பண்ணு பாய் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நார்த் அவன் ஃப்ரெண்டை மீட் பண்ண ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டான். அவன் ஃப்ரெண்டும் வரான். என்னடா எப்படி இருக்க, நல்லா இருக்கியான்னு சொல்ல, ஆமாம் நீ எதுக்கு ரெஸ்ட் எடுக்காமல் வந்தேன்னு சொல்லி அவன் கேட்குறான். ஒன்றும் இல்லைடா, நீ எப்படி இருக்க, மற்றவங்கெல்லாம் எல்லோரும் ஓகே நல்லா தான் இருக்காங்க, நீ நல்லா இருக்கீல, என் மூஞ்சியை பார்த்தா அவனுக்கு எப்படி தெரியுது, நல்லா பாரு, ஆல்ரெடி என்னை பஞ்ச் பண்ணி ஹர்ட் பண்ணியாச்சு, முடியலடா அப்படின்னு சொல்ல, சாரிடா ஐம் சாரி இரு அப்படின்னு சொல்லி மறுபடியும் அவன் மூஞ்சிலே ஒரு குத்துறான். ஏன்டா மறுபடியும் என் ஃபேஸ்லேயே இப்படி குத்துற அப்படின்னு சொல்லி கேட்க, அப்புறம் எந்த கேர்ள்ஸும் என்னை பார்த்து பின்னாடி வரவே மாட்டாங்கன்னு சொல்ல, சரி அதெல்லாம் இருக்கட்டும், நேற்று நடந்ததுக்கு ஐம் சாரிடா, நான் தானே பிரச்சனை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி நார்த் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறான். நீ எதுவும் ஃபோர்ஸ் பண்ணி எதுவும் பண்ணல, ஆக்சுவலி நாங்கள் அந்த நாவ் தான் இது எல்லாத்தையும் பண்ணுது, ஸ்ட்ரைட்டாக போய் சண்டை போட்டு எல்லாமே பிரச்சனையானது. அவன் எப்படிடா இருக்கான் இப்போ, அவன் நல்லா தான் இருக்கான், அவன் இப்போ ஃபுட்பால் விளையாட போயிட்டானான்னு சொல்ல, அடப்பாவி ஃபுட்பால் விளையாட போயிட்டானா, ஆமாம் அவன்லாம் நல்லா தாண்டா இருக்கான்னு சொல்ல, ஓ அப்படியா சரி ஓகே, நேற்று நைட்டு என்ன தான் நடந்தது, எனக்கு எதுவுமே சுத்தமாக ஞாபகமே இல்லை தெரியுமா அப்படின்னு சொல்ல, அதுவா அது என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி ஷார்ட்டாக ஒன்று சொல்லிட்டு இருக்கான். நான் உன் ஃப்ரெண்டு டேருக்கு ஃபோன் பண்ணேன், நீ பிரச்சனையில் இருக்கேன்னு சொன்னேன், அதுக்கப்புறம் அவனும் வந்தான், ஆனால் அவன் உன்னை கூப்பிட வருவான்னு
பார்த்தா யார் வந்தாங்க தெரியுமா? ஜோஹன் வந்தாங்கடா. செம்ம ஷாக் எங்கள் எல்லாருக்கும். ஜோஹன் அங்கே வந்து அந்த சண்டையை கிளியர் பண்ணுறக்காக ட்ரை பண்ண எல்லாரும் அப்படியே அவங்களே பார்க்குறாங்க. எல்லாருக்கும் கன்ஃபியூஸ்டு. அப்படியே க்யூட்டாக நடந்து வந்து அந்த டெம்பை பார்த்து ஒரு முகரையில் ஒரு குத்து குத்தி உன்னை அப்படியே தூக்கி தோளில் போட்டுட்டு வந்தாரு பாரு அப்படின்னு சொல்ல, என்னை தூக்கிட்டு வேற போனாரா? ஆமாம் ஆமாம், அப்படியே சூப்பராக போனாங்கடா. அதெல்லாம் பார்க்கும்போது அந்த வைப்ஸ்லாம் சொல்ல வார்த்தையே இல்லை தெரியுமான்னு சொல்ல, நீ என்ன லூஸா, பேசாமல் இருன்னு சொல்ல, நான் உண்மையை தாண்டா சொல்கிறேன், உன்னை அவர் தாண்டா தூக்கிட்டு போனாங்க, நீ நம்ப மாட்டியா, உண்மையை தான் சொல்கிறேன்னு சொல்லி அவன் சொல்கிறான். சரி சரி விடு விடு, நம்புறேன். அப்புறம் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, அதெல்லாம் பண்ணிவிட்டு என் ஃபோனை பற்றியா உடைச்சிட்டான் அப்படின்னு சொல்ல, என்ன சொன்ன? உன் ஃபோனை உடைச்சதா? உன் ஃபோனை யார் உடைச்சான்னு நினைக்கிறேன் நீ அப்படின்னு சொல்லி கேட்க, ஜோஹன் தானே என் ஃபோனை உடைச்சது என் மேலே இருக்க கோவத்தில் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதெல்லாம் கிடையாது, உன் ஃபோன் எப்படி உடஞ்சது தெரியுமான்னு சொல்ல, அங்கே சண்டை நடக்கும்போது இவன் ஃபோனை கால் கடியில் போட்டு உடைச்சாங்கல்ல, அதை அப்படியே அவன் சொல்லிட்டு இருக்கான். கேட்டது சொல்கிறத கேட்டவுடனே அப்படியே நார்த்துக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுச்சு. அப்புறம் இதுக்கு என் ஃபோனை அவன் உடைச்ச மாதிரி எனக்கு ஃபோன் வேறு வாங்கி கொடுத்துட்டானே அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி திங்கிங்லேயே அவனை பார்த்துட்டு, டேய் நீ சொல்கிறதெல்லாம் உண்மைதானாடா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஆமாம், இது ஏன்டா சொல்லவே இல்லை? இது தெரியாமல் நான் அவனை ரொம்ப திட்டேனே, எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்ல, சரி எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, நான் தான் தப்பு பண்ணிட்டேன், சரி ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லி ஒரு வழியாக கிளம்பி அந்த ரெஸ்டாரண்ட்க்கும் போகிறான். டே என்னடா பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி அங்கே அப்படியே டெரு வந்து கேட்க, அப்படியே வராங்க. வந்து நார்த்தோட மூஞ்சியை பார்த்துட்டு, உன் மூஞ்சிக்கு என்னடா ஆச்சு, என்னடா உனக்கு இவ்வளோ பிரச்சனையானு சொல்ல, ஒன்றும் இல்லை சும்மா சின்ன ப்ராப்ளம் அவ்வளோதான்னு சொல்ல, இங்கே பாரு எவ்வளோ அடிபட்டிருக்குன்னு. அச்சோ பார்த்தா கஷ்டமாக இருக்குது, இங்கே நான் பார்க்குறேன்னு வேணும்னே அவங்க பிடிச்சி அமுத்தி விட, ஐயோ வலிக்குது, சும்மா இருந்தால் வலிக்கல, நீங்கள் வலிக்குதான்னு கேட்டு அமுத்தி வேற விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்ல, சாரி நான் வேணும்னு இது பண்ணல, சரி ஓகே நீ வேணால் ஒர்க் பண்ணாமல் இன்றைக்கி ரெஸ்ட் எடுத்துக்கோன்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேயா, நான் ஒர்க் பண்ண தான் வந்திருக்கேன், மறுபடியும் இதே மாதிரி எதுவும் நடக்காது, நான் போய் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு நார்த் அப்படியே உள்ளே போகிறான். அதுக்குள்ளே நார்த்தோட கேர்ள் ஃப்ரெண்டு அவனுக்கு மெசேஜ் பண்ணுறான், நீ ஓகேவா, நேற்று நைட்டு என் டெம்பை பண்ணதெல்லாம் தப்பு தான்டா, சாரிடா, என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல ஆக்சுவலி, ஆனால் 2 பேரும் அடிபட்டிருக்குன்னு மட்டும் கவலையாக இருக்குது, நான் உன்னோட ஃப்ரெண்டு, இன்னும் உன் மேலே எனக்கு அக்கறையாக இருக்குது, என் கூட எப்பவுமே நீ ஃப்ரெண்டாக இருப்பில, என்கிட்ட நீ பேசுவீல, டெம்புக்காக என்ன அவாய்ட் பண்ணிட்டு என்கிட்ட பேசாமல் இருக்காதான்னு சொல்லி அந்த பொண்ணு கண்டினியூவாக மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கா. இவனும் ரிப்ளை பண்ணிகிட்டே இருக்கான். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நான் ஃப்ரீயாக இருக்கும்போது கண்டிப்பாக நானும் உனக்கு ரிப்ளை பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி நார்த்து சொல்கிறான். ஆக்சுவலி ஃப்ரெண்ட்லி மூவ் பண்ணுறாங்களா அந்த லேடி, அதனால் இவனுக்கு ஒரு மாதிரி கவலையாக இருக்குது. பட் அவளுக்கு ரிப்ளை பண்ண இவனுக்கு பிடிக்கல. என்ன பண்ணுறது, அவள் பேசுகிறாளேங்கிறதுக்காக ஒரு ஃப்ரெண்டாக எனக்கு எப்பயுமே நீ கூட இருக்கணும்னு அவன் சொல்லும்போது அப்படியே கஷ்டமாக இருக்குது நார்த்தோட ஃபேஸு. இருந்தாலும் பரவாயில்லன்னு சார் அப்படி ரிப்ளை பண்ணிகிட்டே இருக்க, திடீர்னு பார்த்தா பின்னாடி இருந்து டெர்ரு வந்து எட்டி பார்க்குறான். என்னடா பண்ணிட்டு இருக்க, மறுபடியும் அந்த பொண்ணுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கியா, இங்கே பாரு நீ தேவையில்லாத வேலை பார்க்குற, எனக்கு அது பிடிக்கல, அவள் ஃப்ரெண்டாக இருன்னு சொன்னால் நீ ஓகே சொல்லிவியா, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், திரும்பவும் பிரச்சனை இல்லை, நேற்று நைட்டு மாதிரி மாட்டிக்கிட்டு முடிக்காத, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், அவகிட்ட பேசாத, நிறுத்து, அவளோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணு, எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி டெரு கத்திட்டே இருக்கான் ஆர்த்திக்கிட்ட. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிற வீடு அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு நான் சொல்கிறது உனக்கு புரியுதா இல்லையா, புரியுதுடா, எனக்கு எல்லாமே புரியுது, தெரிஞ்சுதான் நான் நினைக்கிறேன், அவள் என்ன முட்டாளாக்கிட்டு இப்போ மறுபடியும் ஃப்ரெண்டாக இருக்கியான்னு வந்து கேட்குறா, அதெல்லாம் புரியுதுடா விடு அப்படின்னு சொல்ல, சரி ஓகே இதுக்கப்புறம் நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடு, மறுபடியும் அவகிட்ட நீ போகக்கூடாது சரியா, மறுபடியும் நீ இதே மாதிரியான அதை என்னால் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு டெர் அப்படியே அந்த பக்கம் போக, சரி ஓகே கண்டிப்பாக நான் போக மாட்டேன், நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சார் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்காக போகிறான். எப்படியோ ஒன்று போ அப்படிங்கிற மாதிரி டெர் வேகமாக அந்த பக்கம் போக, சரி ஓகேன்னு சொல்லி இவன் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அங்கே வாக் பண்ண போயாச்சு. அங்கே ரெஸ்டாரண்ட் ரொம்ப பிஸியாக இருக்குது. அங்கே மாற்றி சர்வ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் யார்ட்டையோ பேசிகிட்டு இருக்காங்க. நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன். ஆமாம் ஓகே அப்படின்னு சொல்ல, அப்புறம் நார்த் ஒரு நிமிஷம் இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட வேகமாக நார்த்தும் வரான். என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, வெளியே ஒரு கஸ்டமர் இருக்காங்க, இந்த ஆர்டரை போய் கொடுத்துரு அப்படின்னு சொல்ல, ஓகேயா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு சார் அப்படியே வராரு ஸ்லோ மோஷனில். டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே நிற்கிறது ஜோஹன். ஜோஹன் நீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல கையை பார்க்குறான். இந்த ஆர்டர் உங்களுக்கு தானா, சாரி இந்தாங்க அப்படின்னு சொல்ல, அப்புறம் நான் நேற்று ஃபோனை நீங்கள் தான் உடச்சிங்கன்னு நினச்சேன்ல, ஐம் சாரி அப்படின்னு சொல்ல, சரி அதெல்லாம் பரவாயில்ல விடு, இன்ட்ரெஸ்ட்டை பற்றி பேசணும், என்ன இன்ட்ரெஸ்ட் என்னமோ சொன்னேன், அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டை கம்மி பண்ணிக்கிறீங்களா ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். நார்த் அப்படி கேட்டோன்னே ஜோஹன் அவனை ஒரு செகண்ட் பார்த்துட்டு, சரி ஓகே இன்ட்ரெஸ்ட்லாம் என்னால் சேஞ்ச் பண்ண முடியாது, ஆனால் ஒன்று சேஞ்ச் பண்ணணும்னா நான் என்ன சொல்கிறேனோ அந்த வேலையை நீ பார்க்கணும் ஓகேவான்னு சொல்ல, அப்போ நீங்கள் கண்டிப்பாக என்னோடய இன்ட்ரெஸ்ட்டை சேஞ்ச் பண்ணிப்பீங்களா, சேஞ்ச் பண்ணிப்பேன், ஆனால் நான் சொல்கிற
வேலையை நீ பார்க்கணும். அதுக்கு நீ ஓகே சொன்னால் நான் ஓகே சொல்கிறேன். சரி எனக்கு ஃபோன் வருது பாய்னு சொல்லிட்டு போக, ஒரு நிமிஷம் ஜோகன் ஜோகன் நில்லுங்க நில்லுங்க நில்லுங்கன்னு சொல்லி அவன் கத்துறான். அதுக்குள்ளே அவன் போயிட்டான். சே அப்படிங்கிற மாதிரி கவலையாக அப்படியே நார்த்து உள்ள வர அங்கே நான் டெரு நின்றுருக்கான். டேய் ஜோகனை பார்த்தேன்டான்னு சொல்ல, ஜோகனையா பாத்தியா? ஆமாடா, நான் இன்ட்ரெஸ்ட்டை பற்றி கேட்டேன்டா. என்ன சொன்னார்? ஓகேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் வந்து இன்ட்ரெஸ்ட்டை குறைக்கணும்னா அவங்க என்ன வேலை சொல்கிறாங்களோ அந்த வேலையை நான் செய்யணுமா? அதாண்டா ஒரு மாதிரி கவலையாக இருக்குன்னு சொல்ல, என்ன வேலையாக இருக்கும்? அதான் எனக்கும் தெரியலையே. அதை பற்றி கேட்குறக்குள்ளே அவங்களுக்கு ஃபோன் வந்துருச்சு. பேசிக்கிட்டே அந்த பக்கம் போயிட்டாங்க. என்ன வேலையாக இருக்குன்னு ஒன்றுமே புரியலையே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே நார்த் அப்படியே பார்த்துட்டே இருக்கான். ஒரு வேளை அவங்க அசிஸ்டண்ட்டாக ஏதாவது வேலையாக இருக்குமோ? அப்படி இருந்தால் பரவாயில்ல, அசிஸ்டண்ட்டாக இருந்தால் பரவாயில்ல. மற்றபடி வேறு ஏதாவது இல்லீகல் வேலை பார்க்க சொன்னால் என்னடா பண்ணுவேன்? பிரச்சனையில் மாட்டிக்குவியே அப்படின்னு சொல்ல, லூசா நீ, அவ்வளோலாம் மோசமாலாம் எதுவும் இருக்காது போடா அப்படிங்கிற மாதிரி நார்த்து திங்க் பண்ணிட்டு, ஒரு வேலை இருந்தால் என்னடா பண்ணுறது? ஐயோ நான் என்னடா இப்படிலாம் மாட்டிக்கிட்டேனே அப்படிங்கிற மாதிரி இருக்க, அப்படி கூட இருக்கலாம்லடா, என்னடா பண்ணுறது தெரியலன்னு 2 பேரும் கத்திட்டு இருக்காங்க. அங்கே வந்துட்டு ஒர்க் பண்ணாமல் 2 பேரும் என்ன பண்ணுறீங்க? போடா போய் ஒர்க் பண்ணுறா அப்படின்னு சொல்லி 2 பேரும் அந்த பக்கம் அனுப்ப, கஸ்டமர் வராங்க போய் பாருங்கடா போங்கடான்னு சொல்ல, சரி ஓகேன்னு சொல்லி போயாச்சு. அப்புறம் அங்கே நின்றுட்டு இருக்க நார்த்து வந்து, மேடம் நீங்கள் இப்படியே நிற்காம நீங்களும் வேலை பாருங்க அப்படிங்கிற மாதிரி அவங்கக்கிட்டேயே ஓட்டுறான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்படி யாவும் அந்த பக்கம் போக, ஒரு வழியாக உங்களோட டைமிங் முடிஞ்சிச்சு. ஓகேயா பாய் போயிட்டு வரோன்னு சொல்ல, ஓகே நீங்கள் எப்படி போவீங்க? ஹில் உங்களை கூட்டிகிட்டு போக வந்தாச்சா அப்படின்னு சொல்லி கேட்க, அப்படியே டெரு வைக்கப்படுறான். இந்த மாதிரி ஒருத்தர் என்னையும் பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணால் எவ்வளோ நல்லாயிருக்கும். ஆனால் எனக்கு உன்னை பார்த்தா ரொம்ப பொறாமையாக இருக்குது. என்னை பிக்கப் பண்ணுறதுக்கு ட்ராப் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை ச்சே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நார்த்து சொல்கிறான், எனக்கு இவங்க கூட போகும்போது ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா என்னை பார்த்தா அப்படியே ஒரு காற்றுல மிதக்கிற மாதிரி இருக்குது. அவங்களுக்கு இடையில டிஸ்டர்பன்ஸ் மாதிரின்னு சொல்ல, பேசாமல் இருடா. சரி ஓகே போகலாமா வா அப்படின்னு சொல்ல, ஓகே பாய்ன்னு சொல்லிட்டு டேர் அந்த பக்கம் போக, எனக்கு ஒன்று புரியுது. நீங்கள் யாரையோ ஃபோனில் ரொம்ப மிஸ் பண்ணேன்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தீங்கல்ல, அது யாருன்னு சொல்லி கேட்க, லூஸு போடா அது ஒரு பொண்ணுடா அப்படின்னு சொல்ல, ஓ பொண்ணா சரி ஓகேன்னு சொல்லி சிரிச்சுட்டே நார்த்து பாய் சொல்லிட்டு அப்படியே வந்துட்டான். வெளியே வந்தா ஹில் அப்படின்னு இருக்க, ரொம்ப ஒர்க் அவனுக்கு அப்படிலாம் இல்லை. ஹலோ நார்த், ஹலோ ஹில் அப்படின்னு சொல்லி அப்படியே இன்ட்ரோ கொடுத்துக்கிறாங்க. சாப்பிட்டியா இல்லையா? சரிவா சாப்பிட்டு போகலான்னு சொல்லி 3 பேரும் அப்படியே ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறாங்க. நார்த் உனக்கு ஏதாவது வேணுமான்னு சொல்லி கேட்க, இல்லை எனக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டான். அப்புறம் சரி ஓகேன்னு சொல்லி பில்லெல்லாம் பே பண்ணிவிட்டு, எல்லாம் ஓகேவா? அப்புறம் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். ஜோஹன் வந்து பேசினாங்க இவங்கக்கிட்ட. அது மட்டும் இல்லாமல் இன்ட்ரெஸ்ட்டை ரெடியூஸ் பண்ணுறதை பற்றி 2 பேரும் பேசியிருக்காங்க. ஓ அப்படியா? ஜோஹன் என்ன சொன்னான்னு சொல்லி ஹில் கேட்குறான். அதை பற்றி தெரியல. அதாவது ரெடியூஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக நார்த்து ஜோஹன் சொல்கிற வேலையெல்லாம் பார்க்கணுமா? அது என்ன மாதிரி வேலைன்னு அவனுக்கு தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஜோஹனா அப்படி சொன்னால், ஆமாம் அவர் என்ன மாதிரி வேலை சொன்னார் அப்படிங்கிற மாதிரி நார்த்து கேட்க, எனக்கும் தெரியலையே, நீ அவன்கிட்டயே கேட்டிருக்கலாம்ல என்ன வேலைன்னு அப்படின்னு சொல்லி ஹில் சொல்ல, நான் கேட்டேனே, அதுக்குள்ளே அவருக்கு யாரோ கால் பண்ண, அப்புறம் பேசலான்னு சொல்லிட்டு வேகமாக அந்த பக்கம் போயிட்டாரு. ஸோ என்னன்னு ஒன்றும் புரியல, அதான் யோசிச்சிட்டே இருக்கேன்னு சொல்ல, ஓ அவன் இப்போ கொஞ்சம் பிஸியாக இருக்கான், நான் தான் லைன் ஐடி கொடுத்தேன்ல, நீ டெக்ஸ்ட் பண்ணு, கண்டிப்பாக அவன் ஏதாவது சொல்லுவான் அப்படின்னு சொல்ல, சரி ஓகேன்னு சொல்லி 2 பேரும் சாப்பிட்டுட்டு கிளம்பி வந்தாச்சு. ஆல்ரெடி நீ கேட்டியாடா ஜோஹன் கிட்ட? இன்னும் இல்லைடா. ஜோஹன் என்ன வேலை பார்த்துட்ருக்காங்க? ஃபேமிலி பிஸ்னஸ்ன்னு சொன்னாங்க. ஒருவேளை அந்த பிஸ்னஸை என்னையும் கொஞ்சம் கூட பார்க்குற கூப்பிடுவாங்களோ? அதெல்லாம் எனக்கு தெரியலன்னு டெரு சொல்கிறான். போடா எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துக்க, வேணா ஒன்று பண்ணு, எப்பயுமே ஜோஹன் கூடயே இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு வேலை கொடுப்பாங்க, அதை வேணா பண்ணுன்னு சொல்ல, எனக்கு தெரியலையேடாங்கிற மாதிரி நார்த்து டென்ஷனாக இருக்கான். டெக்ஸ்ட் பண்ணி பாருடா, அவன் மைண்ட் எதுவும் மாறிட போகுது, அதுக்கப்புறம் ஜோஹன் உனக்கு இன்ட்ரெஸ்ட்லாம் ரெடியூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டா. ஆமாம்லடா கரெக்டு தான்டா. பார்க்கலாம், நான் மெசேஜ் பண்ணி பார்க்குறேன், ரிப்ளை எதுவும் பண்ணுறாங்களான்னு பார்க்கலாம். ஆனால் ரிப்ளை பண்ணலன்னா பண்ணுவாங்க, பண்ணு அப்படின்னு சொல்ல, சரி ஓகேன்னு சொல்லி அவனும் வேண்டாம் வெறுப்பா மொபைல் எடுக்கிறான். நீங்கள் என்கிட்ட வேலை பார்க்க சொன்னீங்களே, என்ன வேலை பார்க்கணும்? நீங்கள் சொல்கிறது எதுவும் செய்ய சொன்னீங்களே, என்ன செய்யணும்னு சொல்லி கண்டினியூவாக நார்த்து மெசேஜ் பண்ணிட்டே இருக்கான். பட் ஜோஹன் கிட்டேருந்து எந்த ரிப்ளே வரல. டேய் மெசேஜ் படிச்சுட்டு ரிப்ளேவே பண்ணவே இல்லைடா, என்னடா பண்ணுறதுன்னு சொல்ல, மறுபடியும் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு டெரு சொல்கிறான். இன்னொன்று அனுப்பணுமா? ஆமாடா அனுப்புடா ப்ளீஸ், அனுப்பி பாரு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல, சரி ஓகே மறுபடியும் பண்ணி பார்க்குறேன், ஒரு வேளை நான் மைண்ட் எதுவும் மாற்றிட்டு மறுபடியும் இன்ட்ரெஸ்ட் கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நார்த்து கேட்குறான். அதெல்லாம் உன்னோட பிரச்சனை, எனக்கு என்னங்கிற மாதிரி டேர் அமைதியாக இருக்கு. இவன் மறுபடியும் கண்டினியூவாக மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கான். ஜோஹன் அங்கே பிஸியாக ஏதோ லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான். கண்டினியூவாக இங்கே நார்த்துக்கிட்டேருந்து மெசேஜ் வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களா? நான் உங்களை கஷ்டப்படுத்துறேன்னா எனக்காக கொஞ்சம் டைம் கொடுக்குறீங்களான்னு சொல்லி கண்டினியூவாக அவன் மெசேஜ் பண்ணிட்டே இருக்கான். இப்படியே அவன் மெசேஜ் பண்ணிட்டே இருக்கிறத பார்க்கும்போது ஜோஹனுக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. இவன் வேறு சும்மா இருக்க மாட்டானாங்கிற மாதிரி முறைச்சிட்டு அப்படியே கடுப்பாக இருக்க. அப்புறம் இங்கே டென்ஷன் ஆகிடுச்சு நார்த்துக்கு.
என்னோடய மெசேஜ் எல்லாம் பார்க்குறாரு, ரிப்ளைவே பண்ணலையேன்னு சொல்ல, ஒரு வேளை அவருக்கு கோவம் வந்துடுச்சு போல இருக்குன்னு சொல்ல, ஐயோ என்ன பண்ணுறதுன்னு பார்க்க உடனே ரிப்ளை வருது, இன்னொரு 5 செகண்ட்ஸில் நீ அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. என்னது அட்டன் பண்ணுமான்னு பார்க்க கரெக்டாக ஃபோன் வருது. உடனே சரி ஓகேன்னு ஃபோன் அட்டன் பண்ண 2 பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலி நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், என்னால் டெக்ஸ்ட் பண்ணுற அளவுக்குலாம் பொறுமை கிடையாது, ரொம்ப லேசி. ஸோ என்ன சொல்லணுமோ சொல்லு அப்படின்னு சொல்லி ஜோஹன் கேட்க, நான் இன்ட்ரெஸ்ட்டை பற்றி பேச தான் உங்ககிட்ட கூப்பிட்டேன். நீங்கள் ஏதோ சொன்னீங்களே அந்த டீலிங் ஓகே, பட் என்ன மாதிரி வேலைன்னு சொல்கிறீங்களா? நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்யணும்னு சொன்னீங்களே, அதை எதை மீன் பண்ணி சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்குறான். இது கொஞ்சம் ஓவராக இல்லையா? ஏண்டா உனக்கெல்லாம் அறிவு இல்லையாங்கிற மாதிரி ஜோஹன் கேட்க, நான் உங்ககிட்ட அதிகமாகலாம் எதுவும் கேட்க மாட்டேன்னு சொல்ல, அது ஒரு வேளை நீங்கள் இல்லீகலாக ஏதாவது ஒரு வேலை பார்க்க சொன்னால், அதாவது ட்ரக்ஸ் எதுவும் பார்க்குறது, அடுத்தவங்க கிட்டேருந்து பர்ஸை திருடுறது, கோல்டு ஷாப்பில் போய் திருடுறது, அடுத்தவங்களை ஹர்ட் பண்ணுறதுன்னு இந்த மாதிரி ஏதாவது வேலை கொடுத்தா நான் என்ன பண்ணுவேன்? அதெல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்கிறான். ஃபோனில் பேசிகிட்டு இருந்தவன் அப்படியே பக்கத்தில் உட்காந்து பேசுகிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி வியர்டாக இருக்கெல்லாம் நான் பண்ண மாட்டேன்னு சொல்ல, டே நீ இதுக்கெல்லாம் கேப்பபிளே கிடையாது, அது உனக்கு புரியுதா அப்படிங்கிற மாதிரி ஜோகன் பார்க்க, அது வேணால் கரெக்டு தான், ஆனால் நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்னு எனக்கு புரியல. நிறைய பண்ண சொன்னால் அதெல்லாம் பண்ண நான் ரெடியாக தான் இருக்கேன், இந்த மாதிரி எதுவும் கொடுக்காதீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஆஃபரை வேறு கேன்சல் பண்ணிடாதீங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் சொன்னது எல்லாத்தையும் நான் பண்ணுறேன், இதை தவிர வேறு எந்த வேலை வேணாலும் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்க, சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஜோஹன் பாட்டுக்கு ஒர்க் பண்ணுறான். அப்புறம் நீ என்ன அப்செட் பண்ணுற மாதிரி ஏதாவது பண்ண, நான் டெய்லி இன்ட்ரெஸ்ட்டாக மாற்றிடுவேன். ஐயோ அது வேறவா? ஏன் உனக்கு பிடிக்கலையா? இல்லை 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 அப்படிலாம் இல்லை, உங்களை அப்செட் பண்ணுற மாதிரி நான் எதுவும் பண்ண மாட்டேன். நீங்கள் எதுக்கெலாம் அப்செட் ஆவீங்கன்னு கொஞ்சம் சொல்கிறீங்களா? தெரிஞ்சுக்கிட்டா நான் அதை பார்த்து நடந்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரி நார்த் அவங்ககிட்ட கேட்க, நீ கொஞ்சம் அமைதியாக இரு, இங்கே பாரு தூங்காமல் அமைதியாரு, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, கத்தாத அப்படிங்கிற மாதிரி ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். ஓ அப்படியா, சரி ஓகே ஓகே, நீங்கள் சொல்கிறது எல்லாத்தையும் நான் பண்ணுறேன், நான் வேணா உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கட்டா அப்படிங்கிற மாதிரி நார்த்து கேட்குறான். அவனுக்கு என்ன தான் பிரச்சனைங்கிற மாதிரி ஜோகன் அவனை பார்க்க, சொல்லுங்கள் ஏதாவது பண்ணட்டா, என்னோடய எக்ஸு இருக்கால, நான் பேச சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்பா அப்படின்னு சொல்ல, நான் ஒன்றும் எக்ஸ் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஜோகனுக்கு கடுப்பாயிடுது. ஆமாம்ல, சரி சரி அப்செட் ஆகாதீங்க, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்வேன், எனக்கு தூக்கம் வருது, ஏதாவது பேசிகிட்டே இருங்களே, எவ்வளோ நேரம் இப்படியே உட்காந்துருக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்கிறான் நார்த்து. டெய்லி இப்படி தான் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பீங்களா? இல்லை எப்போவாவது ஒர்க் இருக்கும் லேட் நைட்டு. ஓ சரி ஓகே, அப்போ நம்ம 2 பேர் பேசலாமா? இப்போ நீ என்ன பண்ணிகிட்ருக்க? பேசிட்டு தானே இருக்க அப்படின்னு சொல்ல, ஆமாம் இப்படி ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தா வேறு யார் கூடயும் வெளியே எங்கேயும் போக மாட்டிங்களா? நான் யார் கூடயும் எங்கேயும் போக மாட்டேன், வேணா ஒன்று பண்ணு, உன்னோட ஸ்டோரியை சொல்லு, நான் அப்படியே கேட்குறேன்னு ஜோகன் சொல்ல, ஏன் ஸ்டோரியா? சரி சரி ஓகே, எனக்கு நிறைய ஸ்டோரி இருக்கும், என்ன ஸ்டோரி உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்ல, ஆரம்பிக்கிறேன் நானே. ஹலோ, என் பேர் நார்த்து, நான் ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டு. அப்புறம் என்னை பற்றி சொல்லணுன்னா, எனக்கு எப்பயுமே ரொம்ப கூலாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். என்னோடய ரூம்மேட் பேர் ஈஸ்டர், அவன் எப்பயுமே திமிர் பிடிச்சவன், நான் ரொம்ப நல்லவன், அதாவது லைஃப்பை எப்பயுமே சீரியஸாக எடுத்துக்கவே மாட்டேன், ஜாலியாக இருப்பேன், எனக்கு எப்பயுமே சாப்பிட்றதுனா ரொம்ப பிடிக்கும், அப்படி இப்படி நான் அவனுக்குள்ளே இருக்கிற அந்த ஹாபீஸ்னு எல்லாமே சொல்லிட்டு இருக்கான். ஸோ அவனை பற்றி கொஞ்சம் ஓவராக பேசிட்டு காமெடி பண்ணிகிட்ருக்க, இங்கே பாரு இது எதுக்கு நீ என்கிட்ட சொல்கிற? அது நீங்கள் தானே என்னை பற்றி கேட்டீங்க, என் பேரண்ட்ஸ்க்கு நான் இப்படி தான் ரிப்போர்ட் கொடுப்பேன், அதான் உங்களுக்கும் கொடுத்துட்டேன்னு சொல்ல, ஆனால் ஒன்று எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டே அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி, நான் எவ்வளோ க்யூட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணுறான். அப்புறம் ஜோஹன் கிட்ட, நீங்கள் எதுக்கு இந்த மெடிக்கல் ஸ்கூலில் ஜாயின் பண்ணீங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? எனக்கு தூக்கம் வருதே, நான் வேணா காஃபி போட்டு தரட்டா? நான் எப்பயுமே காஃபி போடுவேன், நான் காஃபி ஷாப்பில் கூட பார்ட் டைமாக ஒர்க் பண்ணியிருக்கேன் தெரியுமான்னு சொல்லி மறுபடியும் ஆரம்பிக்கிறான். நீங்கள் காஃபிக்கு அடிக்டடாக இருப்பீங்க கரெக்டாக, ஏன்னா லேட் நைட் ஒர்க் பண்ணுறவங்க மோஸ்ட்லி காஃபி நிறைய குடிப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன், நான் உங்களுக்கு காஃபி போட்டு தரவா அப்படின்னு சொல்ல, ஏன்டா இப்படி பாடுத்துறேங்கிற மாதிரி ஜோஹன் எதுவுமே பேசாமல் அவன் சொல்கிறத கேட்டுகிட்டே இருக்கான். உனக்கு உண்மையாகவே காஃபி போட தெரியுமா? தெரியும், நான் தான் சொன்னேன்ல காஃபி ஷாப்பில் நான் பார்ட் டைம் ஜாப் பண்ணியிருக்கேன். எந்த ஷாப்பு? அதுவா, என் கேம்பஸ்க்கு பக்கத்தில் இருக்குது, அதான் ஈஸ்டர் கூட என் கூட ஒர்க் பண்ணுறான். எதுக்கட இப்படி ஒர்க் பண்ணுற? நிறைய பணம் இருந்தாலும் உங்கள் கடனெல்லாம் திரும்ப தர முடியும், அதுக்காக தான் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கேன் தெரியுமா, இன்னும் நிறைய வேலை பார்க்க வேண்டியது இருக்குது, எப்படியாவது உங்கள் கடனை சீக்கிரமாக தந்துடுவேன். ஏண்டா நான் தான் உங்ககிட்ட இன்ட்ரெஸ்ட் வேணான்னு சொல்லிட்டேன்ல, அது யாருக்கு தெரியும், திடீர்னு ஒரு நேரம் மறுபடியும் உங்கள் மைண்டு மாற்றிட்டு இன்ட்ரெஸ்ட் வேணும்னு கேட்டால் நான் என்ன பண்ண முடியும், நீங்கள் எப்படி எப்போ பேசுவீங்களோ யாருக்கு தெரியும், அதனால தான் எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா, அப்படிங்கிற மாதிரி எதுவுமே பேசாமல் மறுபடியும் ஜோஹன் ஒர்க் பண்ணிட்டே இருக்கான். நாரத் அப்படி பார்த்துட்டே இருக்கான், ஏன்னா எதுவுமே பேசலைங்கிற மாதிரி அவனை பார்க்க அவன் பிஸியாக ஒர்க் பண்ணிட்டே இருக்கான். ஆமாம், வெளியே யார் கூடயும் வெளியே போக மாட்டிங்களா நீங்கள்? எனக்கு அந்த மாதிரி யாரும் கிடையாது. எதுக்கிட்ட இப்படி கொஸ்டின் கேட்டே இருக்க, கொஞ்சம் அமைதியாக
அமைதியாக இருடான்னு சொல்ல சரி சரி அமைதியாக இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படியே தூங்கிட்டான் போல். நார்த்துன்னு சொல்லி கூப்பிட இங்கே பார்த்தா சார் ஃபோனில் தானே பேசிகிட்டு இருந்தான். எப்படியே ஃபோனை வச்சுட்டு கம்ப்யூட்டர் கிட்ட படுத்து தூங்கிட்டான். இவன் நார்த்துன்னு கூப்பிட்றான். அவன் தூங்கிட்டான் போல இருக்குன்னு மொபைல் எடுத்து அப்படியே ஒரு மாதிரி மெசேஜ் பண்ண ஆரம்பிக்கிறான். சாருக்கு அப்படியே ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. மெசேஜ் பண்ணிவிட்டு இவன் ஒர்க்கை பார்க்க அடுத்த டேரு குளிச்சுட்டு இருந்தான் போல். குளிச்சுட்டு அவன் வந்து பார்க்குறான். அடுத்து ஃபோன் இப்படியே ஆன்லேயே இருக்குது. ஜோகன் கூட பேசிகிட்டு இருந்தது. டேரு அதை பார்த்துட்டு சிரிச்சுட்டே அப்படியே தூங்க போயிட்டான். அதோட இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டை இங்கே முடிச்சுக்கலாம். செகண்ட் பார்ட்டில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோ பற்றிய கருத்துக்களை சொல்லுங்கள். அடுத்த பார்ட்டு பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.